பிசாசு தந்திரமாக உங்களை டைரெக்டாக அட்டாக் பண்ண அவனால் முடியாது. ஏன்னா அவனை உங்கள் காலுக்கு கீழே வச்சுட்டார் ஆண்டவர். அவன் டைரெக்டாக உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். ஆனால் சில தந்திரங்களால் என்ன செய்வான், நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, தந்திரங்களை அறிந்து கொள், சிலுவையில் நான் அவனை என்ன செஞ்சுட்டேன், ஜெயித்து விட்டேன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலுக்கு கீழே என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். இப்போ உங்களை ஆண்டவரை தேட விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரிப்பதற்கு, இல்லை தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்கு அவன் என்ன தந்திரம் பண்ணாலும் உங்கள் இருதயம் அதை அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். இது சரிதானா, இந்த விஷயம் கரெக்டு தானா, இதை நான் செய்வது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, இது சரியான காரியமா, நான் யோசித்து என்ன செய்யணும், காரியங்களை நடத்தணும். அல்லேலூயா. அவன் தந்திரங்களை நம்ம உடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் திட்டத்தை உடைக்கணும். உங்களை அதுக்காக தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா, உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கும் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையின் ரத்தம், சிலுவையினால பிசாசை உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்ததுக்கு காரணம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாய்.